கோவிந்தராஜ், யாரு அந்த பையன்? அவரோட பெரிய பையன். சீதாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வரலனா அவனை தான் கல்யாணம் பண்ணிருப்பா. அது நீங்க ஓப்பன்ல, அதான் ஓப்பனா பேசிட்டேன். டாடி, மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப அழகா இருக்கா. அம்மா ஏதாவது பண்ணி முடிச்சிருங்கம்மா. எங்களுக்கு ஓகே சார், டபுள் ஓகே. நிச்சயதார்த்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். உள்ள போய் 2 துண்டு எடுத்துட்டு வாங்க. ஒன்னை என் பையனுக்கு போடுங்க, ஒன்னை எனக்கு போடுங்க. சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன கோவிந்தராஜ், எடுத்து சொல்லு. நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கும். கல்யாணம்னா நிறைய செலவுலாம் இருக்குல்ல, பேசிக்கலாம். இப்பதான் அங்கிள் எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொன்னாங்க. ஆனா சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். கூப்பிடக்கூடாது. ஏய், ஏய், என்ன குடு. என்ன தொட்டாலே உடம்பு கண்ணி போகுமா? என்ன சூப்பரா பார்த்து பாரா. இங்க பார், என்னை விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க. உங்க அப்பன் காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க. பண்ணுவே. எனக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா? முத்தம் கொடுத்தா 30 நாள் கண்ணை செவந்திருக்க மாதிரி கலரோட வை. விட்டுதல். நம்ம உலகம் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் பொண்ணுங்களும் பசங்களும் தான்டா நினைச்சேன். அது தப்புடா. எல்லா சிச்சுவேஷன்லையும் ஒரு பொண்ணு எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி இருக்கிறது கஷ்டம். என்னமோ வாழ்க்கை முழுக்க நம்ம தப்பே செய்கிற மாதிரி இவங்க திருத்திக்கிட்டே இருக்க மாதிரி பில்டப். தைரியமாக இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போய் இவளுங்களுக்கு தைரியம் எப்போ வேணும் தெரியுமா? நம்ம கூட பைக்கில் வரும்போது கீழ் விழாமல் பாதுகாக்கிறதுக்கு. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், கிறுக்கு நம்ம பார்க்குறேடா முனியாண்டி. எப்படி இருக்காருமா? அப்பப்போ ஒரு பல்ஸை செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே? ஓகே டாக்டர். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீக்கிரத்துல குணமாயிருவாரு. அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாத்திட்டீங்க. இனி ஒண்ணும் ஆகாது. நான் தான் அப்பவே சொன்னேனே, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் குணமாயிடுவாரு. அவர் நல்லா தான் இருப்பாரு. ஒருவேளை நல்லா இல்லைனாலும் நீங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பாரு. சரியா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.
சின்னவனே, உங்க அப்பா எந்த வார்டில் இருக்காரு? வாங்க காட்டுறேன். வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சீக்கிரமே குணமாயிட்டீங்க. எல்லாம் தெய்வத்தோட கருணை. வணக்கம்மா. ஓஹோ, கோவிந்தராஜ், நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாங்க. இந்த டைம்ல நீ இவர் கூட இருக்க பாரு. ஏறிட்டயா, ஒரு படி மேலே ஏறிட்ட. உனக்கு பொழைக்க தெரியலன்னு அந்த பெரவலூர்காரர் சொன்னப்போ நானும் நம்பினேன், கூட சேர்ந்து பேசினேன். வாழ தெரியாம இருக்கிறத விட வாடுறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை, இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணயம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட. நீ காப்பாத்தினது வேற யாரையும் இல்லை, என் தம்பி புள்ளைய. அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. போக வேண்டியது நீங்க இல்லை, நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆர்டிஃபிஷியலா என்னால அழ முடியாது, வேற எதுவும் செய்ய தெரியாது. மனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் முடியும். ரொம்ப சந்தோஷம். என்னடா சின்னவனே, என்ன பண்ற? பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியுற. எதுக்கு லேட்டு? லைஃபை சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா. உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா, ஒரு சின்ன வார்த்தை, கோச்சிக்கிட்டு வந்துட்டான். சரி, நடந்தது நடந்து போச்சு. அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க, அவன் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். மா மா இங்க இருக்கேன்டா. மா, நாளைக்கு சாயந்தரமே நான் சென்னை கிளம்புறேன். இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம்லடா. எதுக்கு இருக்கணும்? இருந்து என்ன செய்ய போகிறேன்? போனாலாவது எதாவது செய்யலாம்ல. இதை போய் பெரியவங்கிட்ட சொல்லுடா. ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை. அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு. போகாம இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம்? ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி வைடா. அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம? சொல்ல மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன். எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அனுப்புங்க. அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க. நீயோ இல்லை அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னு மனசில் படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான். ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேச தயக்கம், பயம். அதனால தான் என்ன மாட்டி விடுறீங்க. தினம் தினம் சாகர ஒவ்வொருத்தங்க கூடயும் போராட முடியாம அனுப்புவேன். என்னடா என்ன உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுற? என் பெரிய பிள்ளை அப்படிதான். அவனால முடியாது. உன்ன மாதிரி அவனால பழக முடியாது. அவனுக்கு கூச்சம். அவனாலே முடியாது, என்னாலே முடியாது. அதனால தான் உன்னை கேட்டேன். பொழுது விடிஞ்சதுலேருந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதோ பேசுவியே. பெரிய இவன் போராடுறாராம். போராடாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா? எங்கேயாவது வெளியில போலான்னா முடியல. யாரை பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான்னு ஒரே கேள்வி. சின்ன பிள்ளைங்களாடா நீங்க? ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. போராடுறாரு. டேய், என்னடா பண்றது?